உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், இது ஏன் மொபைல் இப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஆதாரம் கேட்டாங்கல்ல, அது உன் போன்ல தான் இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நானும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஐயோ, யாருக்கெல்லாம் ஆதாரம் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் இதை பாருங்க. நல்லா பாரு. பாருங்க. என்ன அது? அண்ணன் தாலியை கட்டிட்டானே. என்ன இது? அக்கா, இது எந்த வீடியோன்னு தெரியுதா? தெரியுதுடா. எல்லாம் நீ பண்ண தப்புதான்டா. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கரிகாலா, இதுல இருக்கிற பொண்ணோட மூஞ்சி சரியா தெரியலையேப்பா. அந்த பொண்ணு வானதி மாதிரியே தெரியலையேப்பா. மாமா, இந்த வீடியோவே அருள் போன்ல தான் இருக்கு. அதுல நல்லா பாத்தீங்களா? நேத்து வானதி போட்ட சேலை கலர்ல தான் பொண்ணோட சேலை கலரும் இருக்கு. இந்த வீடியோ எடுத்ததே அருள் தான். மாமா, வரதா சொன்னா யாராவது பக்கத்துல வந்து சும்மா தள்ளிடுவேன். என்ன பண்றீங்க? என்னையா பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நினைச்சதெல்லாம் இந்த பையன் அடிச்சிட்டான். இவனை சும்மா விட மாட்டேன். மாமா, மாமா, என்ன மாமா? சும்மா இருங்க. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப நீ? உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கியா? இருங்க, நேத்து உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன்ல, அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான். இப்பவும் சொல்றேன், எல்லாம் நல்லபடியா முடியும். என்ன நம்புங்க ப்ளீஸ். உன்னை கொண்டு கூறு போடுதானே மாதிரி வேலை வைப்பேன். இருங்க. வரதா, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியாரு. இங்க நடந்த எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். அதான் எப்பவும் நடக்கிற உண்மை. அருள் வானதி கழுத்துல தாலி கட்டினது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அது எப்பவும் யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அருளுக்கு பொண்டாட்டி வானதி தான். இது என்னோட முடிவு. நீ இதத்தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் சுந்தரம். அதையே தான் நீயும் சொல்லியிருக்க. ஆமாங்க, அதுதான் சரி. என்ன பேசுறீங்க எல்லாரும்? இந்த குடியார போய் குடிச்சிட்டு யாருக்கு தெரியாம நான் சிவத்துக்குள்ள வச்சு தாலி கட்டுவா? இது கல்யாணமா? அதே நான் ஏத்துக்கணுமா? என்னை பார்த்தா முட்டா போய் தெரியுதா? நடந்தது கல்யாணமே கிடையாது. வானதி, வா வீட்டு போலாம். அப்பா, நான் வர மாட்டேன். ஏய், வர மாட்டியா? உனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. இந்த தாலியை தூக்கி வச்சுட்டு வா. அவர் எப்படி தாலி கட்டினாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதனால அவர் தான் என் புருஷன். ஏய், புருஷனா? இந்த பிக்காலி பையன் புருஷனா? இந்த தாலி உங்க கழுத்துல இப்படி பேசிட்டு இருப்ப?
முதல்ல அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுங்க மாமா. எப்பா வரதா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? போப்பா. ஏய் விடுலையா? ஏய் அருளே, என் ஆசை கனவு எல்லாத்தையும் அடிச்சு இல்ல, உன்னை அவளை சீக்கிரம் விட மாட்டா. உன் சாவு என் கையிலடா. உன் குடும்பத்தையே நான் புது அழிப்படா. எனக்கு இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல கரிகாலா. நடக்கிறது எதையுமே என்னால நம்ப முடியல. அருள் எதுக்காக வானதி கழுத்துல தாலி கட்டணும்? அவன் போதையில நீ நினைச்சு வானதி கழுத்துல தாலி கட்டியிருக்கலாம். அப்படி நான் நினைச்சு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற ஆளு அருள் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நீ சரியான பதில் சொல்லு. சரி, அருள் போதையில இருந்தா, அதனால தெரியாம வானதி கழுத்துல தாலியை கட்டிட்டான். ஆனா அந்த வீடியோல அருள் வலு கட்டாயமா தாலி கட்டும் போது வானதி எதிர்க்கவே இல்லையே. ஏன்? அவன் நினைச்சிருந்தா அவன் தாலி கட்டுறத தடுத்திருக்க முடியல. ஏன் அவன் அதை தடுக்கல? கரிகாலா, நீ என்கிட்ட உண்மையதான் பேசுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். எதுக்கு வானதி அருள் தாலி கட்டும் போது தடுக்கல? அது வானதி அருளை காதலிச்சதுனால அவ தடுக்கல. என்ன சொல்ற கரிகாலா? வானதி அருளை லவ் பண்ணாளா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவ அருளை தான் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? நிச்சயத்த அன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.